அண்டர் 15K குள்ள என்னெல்லாம் ஃபோன் இருக்குன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் எல்லாருமே ஃபோன் வாங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சேலரி வந்தோடனே வாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்காகவே இந்த மாசம் 15,000க்குள்ள என்னெல்லாம் பெஸ்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ பேக்ரவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியட்நாம் வந்திருக்கேன். இங்க ஹோட்டல்ல இருந்தா இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கம்மி பிரைஸ்ல இருந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் ஃபோன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சில ஃபோன் 16,000 17,000 இருந்தது கூட இப்போ கொஞ்சம் பிரைஸ் டவுன் ஆகி சூப்பரான ஆஃபர்ல வந்திருக்கனால அதெல்லாம் கூட ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கும் பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மொபைல் பாத்தீங்க அப்படின்னா iQOO Z10 Lite இல்லாட்டி Vivo T4 Lite நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தோட ஸ்பெக்குமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.74 இன்ச் HD+ டிஸ்பிளே தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. IP64 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில எல்லாம் டைரக்டா போட முடியாது. மீடியாடெக்கோட Dimensity 6300 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி கெபாசிட்டி தான். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் சார்ஜ் ஏறதுக்கு 0 to 100% கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கிட்டக்கே டைம் எடுத்துக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் கொடுத்திருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடமே வருது. 2 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே உங்களால போட்டுக்க முடியும். அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் தான். 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 10,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. உங்க பட்ஜெட் ரொம்ப டைட்டா 10,000 ரூபாய் தான் வருது அப்படின்ற பட்சத்துல இதை நீங்க சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் ஒரு 11,500 ரூபாய் அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட Note 50X மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் HD+ LCD டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட கொடுத்திருக்கனால மோஸ்ட்லி கீழே போன் விழுந்தாலும் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். இதுல மீடியாடெக்கோட Dimensity 7300 அல்டிமேட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். 5500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 63 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். 15 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 11,500 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ரியலாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு வர்த்தான மொபைல் தான். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும். குறிப்பா நான் ஓப்போல தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓப்போவோட K13X மொபைல் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 இன்ச் HD+ LCD டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 360 ஆர்மர்டு பாடி இருக்கு அப்படின்றாங்க. போன் கீழே போட்டாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுல ஹைலைட் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 95 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு மேல 1.5 நாள் வரைக்கும் கூட எனக்கு பேட்டரி லைஃப் நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 6300 யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி யூஸ்க்கும் லோ கிராபிக்ஸ்ல கொஞ்சம் கேம் பிளே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டம்மி கேமரா கொடுத்திருக்காங்க. டம்மினா இந்த டெப்த் சென்சார் தான் கொடுத்து வச்சிருக்காங்க சும்மா கணக்கு காட்டுறதுக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட 12,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஓப்போல தான் டார்கெட்டடா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போனை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 12,000 ரூபாய்க்கு ஒரு பர்ஃபெக்ட்டான மொபைல் எதிர்பார்க்கறீங்கன்னா Realmeயோட P3X மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 இன்ச் Full HD+ LCD டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. IP68 இருக்கு, 69 இருக்கனால தண்ணியில போட்டாலும் ஃபோர்ஸா தண்ணி அடிச்சாலும் கூட போனுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 6400 யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி யூஸ்க்கும் அப்பப்போ சின்ன சின்ன கேம் தான் ப்ரோ ப்ளே பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். எனக்கு ஆல்ரவுண்டரா தான் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபோன் வருது. பட் ஆஃபர் எல்லா டைமும் இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. அதனால தான் இதையும் ஒரு ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிருக்கேன். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 88 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு தாராளமா பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் கொடுத்திருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடமே வருது. ஸோ ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வருது. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு போட்டுக்கலாம். அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும், 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 12,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். பட் இருந்தாலும் Realmeல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான், ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ரெகுலரா மொபைல் கேஜெட் எல்லாத்துக்குமே அதுல ஆஃபர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காம
மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போக்கோ இல்லாட்டி ரெட்மில தான் எனக்கு பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போக்கோவோட M7 Plus அப்படி இல்லைன்னா ரெட்மியோட 15 மொபைல் நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஹைலைட்டே பாத்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 111 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்குது. 18 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கனால சப்போஸ் மெயின் மொபைல இன்னொரு மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த போனை யூஸ் பண்ணி நீங்க அந்த போனை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதை தவிர டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.9 inch Full HD Plus LCD டிஸ்பிளே 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. Snapdragon 6s Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸ்க்கும் அப்பப்ப சும்மா சின்னதாக கேம் பிளே பண்ணுவேன்றவங்களுக்கு தான் செட் ஆகும். பட் டெய்லி யூஸ்க்கு இது ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டோடமே வருது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. கேமரா செட்டப் எப்பயும் போல தான். இந்த 15000 ரூபாய் செக்மெண்ட்னாலே 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்ற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவோட வருது. கொஞ்சம் கேமரா அப்கிரேடு எனக்கு நல்லா இருக்கணும் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 15 இருந்து 20 போனா தான் நல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ரெட்மி 15 வாங்கணும் அப்படின்னா இதே ஸ்பெக்கோட பாத்தீங்க அப்படின்னா 15000க்கு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் டார்கெட்டடா இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதோட பெட்டரான ஆப்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் 13500 ரூபாய் இந்த ரேஞ்சில் போன் வாங்கணும். விவோல iQOO இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுமே ஒரே ஸ்பெக்கா இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விவோவோட T4X மொபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல iQOOல தான் வேணும் அப்படின்னா Z10X நீங்க சூஸ் பண்ணலாம். இதுல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.72 inch Full HD Plus LCD டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. MediaTekோட Dimensity 7300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டெய்லி யூஸ்க்கும் சரி, கொஞ்சம் அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இது நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 6500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 84 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணாலும் கூட 1.5 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. டியூவல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு உங்களால போட முடியாது. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது iQOO Z10X வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் ஒரு 300 ரூபாய் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல வந்து குறையுது. ஸோ இது வந்து உங்களோட வெப்சைட்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12700 ரூபாய் பிரைஸ் வருது. விவோக்குமே ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்கு, ஆனா அவங்க வெப்சைட்ல போய் வாங்கணும். சேம் இதே பிரைஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரியல்மிலையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அமேசான் பிளிப்கார்ட்லாம் போவேன்னா ரியல்மிலேயே போய் வாங்குறீங்க அப்படின்னா 3000 ரூபாய் கிட்ட கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அதனாலே இது ஒரு நல்ல பிரைஸ் அப்படின்னே சொல்லுவேன். இது ரியல்மியோட P3 Pro மொபைல் தான், நல்ல ஆஃபர்னே சொல்லுவேன் இந்த மொபைலுக்கு வந்துட்டு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.83 inch 1.5K AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. IP68 and 69 கொடுத்துருக்கனால நீங்க போனை தண்ணியில போட்டாலும் கூட போனுக்கு எதுவுமே ஆகாது. அண்ட் Snapdragon 7s Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே இருக்கு. ஸோ கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணேன் ப்ரோ, 15000க்கு கீழே எனக்கு கிடைக்குமான்னு கேட்கறவங்களுக்குலாம் இந்த ஆஃபர்ல இந்த ஒரு ஃபோன் நல்ல ஆப்ஷன் தான். பட் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நானாக தான் லிஸ்ட் எடுத்து நல்ல பிரைஸ் இருக்குன்றனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை தவிர கேமரா செட்டப்மே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா OS சப்போர்ட்டோடையுமே வருது. ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வருது. பேட்டரி கெபாசிட்டி 6000 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கிடைக்குது. அண்ட் 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 71 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் கிடைக்கும், கொஞ்சம் நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலும் கூட. ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், கேமரா, டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வருது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17000 ரூபாய் பண்ணிருப்பாங்க. கூப்பன் செப்பரேட்டா அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 14000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல இந்த போனை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாக்டா 15000க்கு இன்ஃபினிக்ஸோட 50s மொபைல் இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.78 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராகவே இருந்தது. நெக்ஸ்ட் மிலிட்டரி கிரேட் கொடுத்துருக்காங்க. தெரியாம போன் எல்லாம் கீழே விழுந்துட்டாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே உங்களுக்கு இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Dimensity 7300 அல்டிமேட் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது 20000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய போன்ஸ்லயே நிறைய இடத்துல இந்த ப்ராசர் பார்க்க முடியுது. உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கும் கொஞ்சம் அப்பப்ப கேம் பிளே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 63 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. கேமரா செட்டப்மே பாத்தீங்கன்னா இதுல டீசென்ட்டா இருந்தது. செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சலும், மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோன்னு ஒப்பேத்தி வச்சிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட எக்ஸாக்டா 15000 ரூபாய்
பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டரா வேணும், எனக்கு பிராண்ட் எல்லாம் பெருசா முக்கியம் இல்லை ப்ரோ, வாங்கினா நல்லா இருக்குமான்னு கேட்கறவங்களுக்கு கூட இன்ஃபினிக்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.